கவர்ச்சி அப்படின்னு கேட்கிறாருல, அது கவர்ச்சிக்கு அப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டோம்னா அவர் தான் அவரு. ஆனா அப்படிப்பட்ட அந்த ஒருத்தருக்கு பின்னாடி, அந்த கவர்ச்சிக்கு பின்னாடி, அந்த திரைக்கு பின்னாடி, அந்த நடிகனுக்கு பின்னாடி இவ்வளவு மக்கள் அணிதிரளுவதற்கு ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சிகளுமே மக்களை அரசியல் படுத்தல. நாம் தமிழ் கட்சி மட்டும் சொல்ல முடியாது, எல்லா கட்சிகளுமே அரசியல் படுத்தல. இப்ப திமுக தான் வாக்கு குறைஞ்சிருக்கு. அப்ப திமுகவுடைய வாக்குகள் திராவிடத்துக்கு கொள்கை போட்ட வாக்கு எல்லாம் அங்க போயிருச்சுன்னு சொல்ல முடியுமா? ஒட்டுமொத்தமா எல்லா கட்சிகளுடைய தோல்வின்னு தான் நான் சொல்வது. எல்லா கட்சிகளும் அதாவது ஆண்ட கட்சிகள் குறிப்பா அரசியல் படுத்திருக்கணும். அவங்க மாணவர்களை அரசியல் படுத்தாம, இளைஞர்களை அரசியல் படுத்தாம, கல்லூரியில் அரசியல் பேசாதீங்க, டீ கடையில் அரசியல் பேசாதீங்க, சலூன்கள் அரசியல் பேசாதீங்க அப்படின்னுடைய விளைவு, யாரும் அரசியல் பேசாதுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா, அவனுக்கு 18 வயசு, 19 வயசு, 20 வயசு இளைஞனுக்கு தெரிஞ்ச ஒரே நபரா விஜய் மட்டும் தான் இருக்காரு. தெரிஞ்ச நபர்ல அதிக தெரிஞ்சவர், தினமும் பாக்குறவரா அவர் இருக்காரு போது அவர் பக்கம் நின்றுட்டானே ஒழிய, அவன் முதல்ல சொன்னது மாதிரி அண்ணன் சீமான் வேண்டான்னு போடல. ஒருவேளை அண்ணன் சீமானுக்கு போட்டு இவங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிற மனநிலையும், இவரை விட இவர் கொஞ்சம் கவர்ச்சியா இருக்காரு அப்படிங்கிற மனநிலை தான்.